ஜீவனுள்ள தேவன் என்னோடு இருப்பதால் எனக்கு ஏன் கவலை? ஜீவனுள்ள தேவன் என்னோடு இருப்பதால் எனக்கு ஏன் கவலை? என்ன கவலை எனக்கு, என்ன கவலை? ஏது கவலை எனக்கு, ஏது கவலை? என்ன கவலை எனக்கு, என்ன கவலை? ஏது கவலை எனக்கு, ஏது கவலை? ஜீவனுள்ள தேவன் என்னோடு இருப்பதால் எனக்கு ஏன் கவலை? ஜீவனுள்ள தேவன் என்னோடு இருப்பதால் எனக்கு ஏன் கவலை? அஞ்சாதே முதலும் நான் முடிவும் நான் என்பதால் எனக்கு ஏன் கவலை? அஞ்சாதே முடிவும் முதலும் நான் என்றதால் எனக்கு ஏன் கவலை? ஆபத்து காலத்தில் தப்புவிப்பேன் என்றதால் எனக்கு கவலை இல்லை. ஆபத்து காலத்திலே தப்புவிப்பேன் என்பதால் எனக்கு பயமே இல்லை. ஓஹோ, என்ன கவலை எனக்கு, என்ன கவலை? ஏது கவலை எனக்கு, ஏது கவலை? ஆஹா, என்ன கவலை எனக்கு, என்ன கவலை? ஏது கவலை எனக்கு, ஏது கவலை? ஓஹோ, என்ன கவலை எனக்கு, என்ன கவலை? ஏது கவலை எனக்கு, ஏது கவலை? மென்னெல்லாம் சிஸ்டர்ஸ் பார்த்து என்ன கவலை உனக்கு, என்ன கவலை அப்படின்னு பாடணும். நீங்க சொல்லணும், இல்ல கவலை எனக்கு, இல்ல கவலை. ஓகே ஓகே, ஏன்னா இந்த பக்கம் தான் பாட வேண்டியது ரொம்ப அவசியம். அஞ்சாதே முடிவும் நான் முதலும் நான் என்பதால் எனக்கு ஏன் கவலை? அஞ்சாதே முதலும் முடிவும் நான் என்றதால் எனக்கு ஏன் கவலை? ஆபத்து காலத்தில் தப்புவிப்பேன் என்பதால் எனக்கு கவலை இல்லை. ஆபத்து காலத்தில் தப்புவிப்பேன் என்றதால் எனக்கு பயமே இல்லை. என்ன கவலை உனக்கு, என்ன கவலை? ஏது கவலை, ஏது கவலை? ஏது கவலை? என்ன கவலை உனக்கு, என்ன கவலை? இல்ல கவலை எனக்கு, இல்ல கவலை. கமான், என்ன கவலை? கேளுங்க, விடாதீங்க. இல்ல கவலை எனக்கு, ஏது கவலை? இப்ப நீங்க அவங்கள கேளுங்க. இப்ப நீங்க என்ன கவலை உனக்கு, என்ன கவலை? இல்ல கவலை எனக்கு, இல்ல கவலை. லாலா 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 லாலா. ஓ லாலா 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 லாலா. கையை தூக்கி வாயை திறந்து இல்லை கவலைன்னு சொல்லிட்டீங்கல்ல, அப்புறம் பார்க்குறேன். Just you raise your hand and open your mouth and just you say that I don't have any care. You are going to see the salvation of God. Listen to me. You know why many people don't receive the burden of the Lord? ஏன் அநேகர் தேவனுடைய பாரத்தை பெறுவதில்லை தெரியுமா? Why so many people don't cry for the nation? ஏன் அநேகர் தேசத்துக்காய் அழுவதில்லை? Why many people don't cry with Jesus? ஏன் அநேகர் இயேசுவோடு அழுவதில்லை? The number one reason, முதலாவது காரியம், we carry our own burden. நாம் நம்ம பாரத்தை சுமந்துகிட்டு இருக்கோமே. We didn't vacate our burden. நம்ம பாரத்தை காலி செய்திரணும். We didn't empty our hearts. நம்முடைய இதயத்தை காலி பண்ண வேண்டும். Already our heart is full of worries. ஏற்கனவே கவலையினால நம்முடைய இதயம் நிறைஞ்சு போயிருக்கு. Then how can God put his burden in your heart? அப்படி நிறைஞ்சு போயிருக்கிற கூடையில போய் அவர் கூட தன்னுடைய கவலையை வைக்க முடியுமோ? முடியாது. So we have to decide. ஆகவே நாம் தீர்மானம் எடுக்கணும். I am going to exchange. நான் இப்பொழுது பண்டம் மாற்றிக் கொள்ள போகிறேன். The Bible says cast all your cares upon me. வேதம் சொல்லுகிறது உங்களுடைய பாரங்கள் கவலைகளை எல்லாம் கர்த்தர் மேலே வைத்து விடுங்கள். Just
just throw your burden over here. உங்க பாரத்தை எல்லாம் அவர் மேல தூக்கி போட்டுருங்க. Then exchange his burden in your heart. அப்படி தூக்கி போட்டுட்டா அவர் பாரத்தை நமக்கு தூக்கி போடுவார். என்ன சொல்றீங்க? How many of you want to be used by the Lord? எத்தனை பேர் தேவனால் பயன்படுத்தப்பட வேண்டும் என விரும்புகிறீர்கள்? கர்த்தர் என்ன பயன்படுத்தணும் brother. கர்த்தர் எனக்கு பயன்படுத்தணும் ஒரு வாஞ்சை இருக்குங்க. Shall I tell you the secret? ஒரு ரகசியத்தை சொல்லட்டுமா? Only when you know how to receive the burden from heaven you can be useful to God. பரலோகத்திலிருந்து பாரத்தை எப்படி பெறுவது என்பதை நீங்கள் அறிந்த பிறகுதான் கர்த்தர் உங்களை பயன்படுத்த முடியும். Before every meeting ஒவ்வொரு கூட்டத்துக்கு முன்பாக I empty my heart. நான் என் இதயத்தை காலி பண்ணுகிறேன். And you know what is my prayer? என்னுடைய ஜெபம் என்ன தெரியுமா? Father, பிதாவே, what is your burden for this meeting? இந்த கூட்டத்துக்கு உங்க பாரம் என்ன? What is your burden for this meeting? இந்த கூட்டத்துக்கு உங்க பாரம் தான் என்ன? The moment I receive the burden, நான் பாரத்தை பெற்ற மாத்திரத்தில் I know I am ready to be used by heaven. பரலோகத்தால் பயன்படுத்தப்பட நான் ஆயத்தமாக்கப்பட்டு விட்டேன் என்பது எனக்கு தெரியும். ஆமென். ஹalleluya. பிரசங்க பாயிண்ட் இருக்கிறதுனால கர்த்தர் உங்களை பயன்படுத்த மாட்டார். The burden of the Lord heartல வந்தாதான் God can use you. Because you have some points in your heart, God never use you. But if you receive the burden from the Lord, suddenly He will use you mightily. The burden becomes your calling. உங்களுடைய பாரம் தான் உங்களுடைய அழைப்பாய் மாறுகிறது. Everybody say the burden of the Lord. எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தருடைய பாரம். The burden that I receive from God கர்த்தரிடத்திலிருந்து நான் பெற்றுக்கொள்ளுகிற அந்த பாரம் becomes my calling. அது என்னுடைய அழைப்பாய் It becomes மாறுகிறது. my anointing. அது என்னுடைய அபிஷேகமாய் It மாறுகிறது. becomes my fruitfulness. அது என்னுடைய கனி கொடுக்கும் வாழ்வாய் மாறுகிறது. But to receive the burden, அந்த பாரத்தை பெறுவதற்கு you have to vacate your burden. நீங்கள் உங்க பாரத்தை காலி பண்ணணும். Early church. ஆதி திருச்சபை. Early church ஆதி திருச்சபை was not only a praying church, அது ஜெபித்த சபை மாத்திரமல்ல, it was a praising church. அது துதித்த சபையும் கூட. It was a praising church. அது துதித்த சபை. The Bible says, வேதம் சொல்லுகிறது, Luke chapter 24, லூக்கா 24ஆம் அதிகாரம், Jesus went up to heaven இயேசு பரலோகத்துக்கு பரமேறிய பிறகு and he lifted up his hands அவருடைய கரங்களை அவர் வேறெடுத்து and he blessed his disciples அவருடைய சீடர்களை அவர் ஆசீர்வதித்தார். and he was just ascended into heaven. அவர் அப்படியே பரலோகத்துக்கு ஏறெடுத்து போகும்போது And the Bible says, வேதம் சொல்லுகிறது, the disciples அவருடைய சீடர்கள் returned to Jerusalem எருசலேமிலிருந்து திரும்பி வந்தார்கள். with great joy. அவர்கள் மிகுந்த சந்தோஷத்தோடு திரும்பி எல்லாரும் சத்தமா வந்தார்கள். சொல்லுங்க, great joy. மிகுந்த சந்தோஷம். And the Bible says, வேதம் சொல்லுகிறது, they continually they were praising and blessing God in the temple. ஆலயத்திலே அவர்கள் தொடர்ந்து ஜெபித்து துதித்துக் கொண்டிருந்தார்கள். ஆமென். In Acts 1:14 says, அப்போஸ்தலர் 1:14 சொல்லுகிறது, they continued in prayer and supplication. அவர்கள் ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். The same Dr. Luke wrote both the books. இந்த டாக்டர் லூக் தான் 2 புத்தகத்தையுமே எழுதினவர். He said in Luke, they continually they were praising and blessing God. அவர்கள் கர்த்தரை புகழ்ந்து துதித்து ஜெபித்துக் கொண்டிருந்தார்கள் என்று சொல்லுகிறார் தொடர்ந்து. And he says they continued in prayer and supplication. அங்கே அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1:14 அவர்கள் தரித்திருந்தார்கள் ஜெபத்திலும் விண்ணப்பத்திலும் என்று சொல்லுகிறார். You know what it means? அதனுடைய அர்த்தம் என்ன The தெரியுமா? 10 days of their prayer, அவருடைய அந்த 10 நாள் ஜெபம், praise துதி and worship ஆராதனை played a major role. அதுதான் மிகப்பெரிய நேரத்தை எடுத்தது. What was the result? அதனுடைய விளைவு என்ன? Great outpouring of the Holy Ghost. பரிசுத்த ஆவியானவருடைய மாபெரும் பொழிவு. What was the result? அதனுடைய விளைவு என்ன? Great miracles and signs and wonders. பெரிய அற்புத அடையாளங்கள் நடந்தது. What was the result? அதனுடைய விளைவு என்ன? Great multitude thronging to Jesus. திரளான ஜனங்கள் இயேசுவிடம் சேர்க்கப்பட்டார்கள். What was the result? அதனுடைய விளைவு என்றால் The என்ன? greatest revival ever happened in the history. இந்த சரித்திரத்திலே நடந்திராத மாபெரும் எழுப்புதல் நடந்தது. Just by continuous praise and blessing. தொடர்ந்து தேவனை துதித்து தரித்திருந்தாரதனாலே ஜெபித்ததனாலே. I want to tell you good news. Everybody உங்களுக்கு ஒரு listen நல்ல to me. செய்தி சொல்ல விரும்புகிறேன், கவனியுங்கள். If the church enters into high praise,
உன்னத துதிக்கு சபையானது எழும்பி போகும் பொழுது, when we all continue in praise and blessing God, எப்பொழுது நீங்கள் தொடர்ந்து தேவனை துதித்து உன்னத நிலைமைக்கு போகிறீர்களோ, you know what we do? என்ன தெரியுமா நாம் செய்கிறோம்? We make a throne in India, இந்தியாவிலே ஒரு தேவனுடைய சிம்மாசனத்தை அமைக்கிறோம். and just by our praising, உங்களுடைய துதிகளினாலே we invite the King of Kings to come in the throne inside India. இந்தியாவிற்கு நடுவிலே ராஜாதி ராஜாவை வந்து அரசாளும்படியாக அந்த சிங்காசனத்தில் உட்கார When வைக்கிறோம். he comes, அவர் வரும் பொழுது he comes with all the glory, அவர் சகல மகிமையோடு வருகிறார். all his angels, அவருடைய தேவ தூதர்களோடு வருகிறார். all his power, அவருடைய சர்வ வல்லமையோடு வருகிறார். just by praising Jesus, நீங்கள் இயேசுவை துதிக்கிறதுனால இது நடக்கிறது. just by praising, இயேசுவை துதிப்பதினால் just மட்டுமே, by blessing, தேவனை மகிமைப்படுத்துகிறதுனால் just by மட்டுமே, worshiping, இயேசுவை ஆராதிக்கிறதுனால் just மட்டுமே, by your high praises, உங்களுடைய உன்னத வல்லமையான துதியினாலே you can release the glory of God on India. இந்தியாவிலே தேவனுடைய மகிமையை நீங்கள் கட்டவிழ்க்க முடியும். I don't think only prayer will bring change in India. I tell you, more than prayer, just your high praises will release the glory upon India. கர்த்தரை உயர்த்தும் துதி நம்முடைய ஜெபம் செய்கிற வேலையை விட அதிகமான ஜெயமான வேலையை எழுப்புதலை இந்தியாவிலே கொண்டு வந்து விடும் என்பதை மறவாதிருங்கள். Don't think praising God in India is a waste of time. இந்தியாவிலே இயேசுவை துதித்துக் கொண்டிருப்பது ஏதோ வீணான நேரம் என்று நினைத்து விட வேண்டாம். That's the only thing that can release the glory of God upon this nation. அதுதான் இந்த தேசத்தின் மேலே தேவனுடைய மகிமையை கொண்டு வந்து சேர்க்கிற ஒரே ஒரு வழி. How many of you believe that you are the ark of God? எத்தனை பேர் நீங்கள் விசுவாசிக்கிறீர்கள் நீங்கள் தான் தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி? எல்லாரும் சொல்லுங்க, I am the ark of God. நான் தான் தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி. I am the ark of God. நான் தான் தேவனுடைய உடன்படிக்கை I am பெட்டி. the temple of the Holy Ghost. நான் தான் பரிசுத்த ஆவியானவருடைய ஆலயம். The Bible says, வேதம் சொல்லுகிறது, continually praising and blessing God in the temple. தேவாலயத்திலே அவர்கள் தொடர்ந்து துதித்து ஜெபித்துக் கொண்டிருந்தார்கள். Inside the temple, ஆலயத்திற்கு உள்ளே there must be continuous praises, தொடர்ந்த துதி இருந்து கொண்டே இருக்க வேண்டும். continuous worship, தொடர்ந்த ஆராதனை, continuous singing. தொடர்ந்த பாடல்கள். How many of you believe you are the temple of the Holy Ghost? எத்தனை பேர் நம்புகிறீர்கள் நீங்கள் பரிசுத்த ஆவியானவருடைய தேவாலயம் என்று? I prophesy to you, நான் உங்களுக்கு தீர்க்கதரிசனம் if you சொல்லுகிறேன். continuously sing a praising song, நீங்கள் தொடர்ந்து துதி பாடல்களை பாடிக்கொண்டே and இருந்தால் the glory of the Lord will fill this temple, இந்த ஆலயத்தை தேவனுடைய மகிமையானது நிரப்பும். and wherever you move, நீங்கள் எங்கெல்லாம் போகிறீர்களோ the glory will spread out everywhere. எங்க பார்த்தாலும் தேவ மகிமை வெளிப்படும். That's the easiest way to change India into a Christian. இந்தியாவை கிறிஸ்தவமயமாக தேவ மகிமை கிறிஸ்துவின் மகிமையாக மாற்றுவதற்கு ஒரே வழி இயேசுவை சுமந்து செல்லுகிற துதி வழி. நீங்க வேணா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. நீங்க துதி வழியை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் பாடிக்கிட்டே இருந்து பாருங்க. From morning to evening just you sing the songs of Jesus. And the glory will fill your whole body. உங்கள் முழு சரீரத்தையும் தேவனுடைய மகிமை மூடிவிடும். And sing it the next day. அடுத்த நாளும் பாடி பாருங்கள். And the glory will overflow. தேவனுடைய மகிமை உங்களுக்குள்ள இருந்து அதிகமாய் How வெளிப்படும். many of you believe that will change India forever? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள் அந்த மாற்றம் தான் நித்திய மாற்றத்தை இந்தியாவிற்குள் கொண்டு வரும்? That's we are going to do it right now. அதைத்தான் நாம் இப்பொழுதே செய்ய போகிறோம். 1 Samuel chapter 5. 1 சாமுவேல் 5ஆம் அதிகாரம். They took the ark of God into the temple of Dagon. தாகோனுடைய அந்த ஆலயத்துக்குள் இந்த உடன்படிக்கை பெட்டியை கொண்டு போய் வைத்தார்கள். The ark of God தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி in the temple of Dagon. தாகோனுடைய கோவிலுக்குள். They just took the ark of God, அவர்கள் உடன்படிக்கை பெட்டியை கொண்டு போய் வைத்தார்கள். put it before Dagon அந்த தாகோனுக்கு முன்னாடி வைத்தார்கள். in the night time. ராத்திரி நேரத்துல. Next morning, அடுத்த நாள் காலையில. how many of you know the story? எத்தனை பேருக்கு அந்த கதை தெரியும்? Dagon was falling prostrate before the ark of God. அந்த தாகோன் தேவனுடைய உடன்படிக்கை பெட்டிக்கு முன்னாடி குப்புற கவிழ்ந்து ஆராதித்துக் கொண்டிருந்தது. That is the power of the presence of God. அதுதான் தேவ பிரசன்னத்தின் வல்லமை மகிமை. That's the power of the ark of God. அதுதான் உடன்படிக்கை பெட்டியின் வல்லமை. God says, I dwell in the praises of my people. கர்த்தர் சொல்லுகிறார், நான் துதிகளின் என் தன் ஜனங்களின் துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிற தேவன். Just by praising him, அவரை துதிக்கிறதின் மாத்திரமாய் you can bring down the presence of God. தேவ பிரசன்னத்தை நீங்கள் கையிலே கொண்டு வர முடியும். When God's presence fill the earth, பூமியை தேவ பிரசன்னம் நிரப்பும் பொழுது, without any effort, எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் Dagons will fall prostrate. தாகோன் முகம் குப்புற விழும். Then all the enemy, all the people came. பிறகு எல்லா ஜனங்களும்
So they said they put it again. மறுபடியும் அதை தூக்கி நிறுத்தி பார்த்தாங்க. Again they repaired it. மறுபடியும் உடைஞ்சு போனதெல்லாம் எடுத்து அடுத்த கும்பாபிஷேகம் வைக்கலாமான்னு வச்சு பார்த்தாங்க. And they went. அவங்க போயிட்டாங்க. Next morning. அடுத்த நாள் காலையில what happened? என்ன நடந்தது? It fell prostrate before the ark of God. முதல்லையாவது முகங்குப்புற விழுந்து கிடந்துச்சு. Head out. இப்ப பாருங்க தலை துண்டம். Brain damage. மூளையே கலங்கி குழம்பி போச்சு. No hand. இப்ப கைய காணோம் கால காணோம். So no hand to work. வேலை செய்வதற்கு கை இல்ல, சக்தி இல்ல. No head to think. யோசிக்கிறதுக்கு மூளை இல்ல. That's the power of the presence of God. அதுதான் தேவ பிரசன்னத்தின் வல்லமை. The presence of God. தேவ பிரசன்னம். The glory of God. தேவ மகிமை. The glory of God. தேவ மகிமை. What India needs today. இந்தியாவுக்கு இன்றைக்கு தேவை. It's the glory of God. தேவ மகிமை. The easiest way to release the glory. தேவ மகிமையை எளிதாய் கொண்டு வருவதற்கு வழி is a continuous praise. அதுதான் விடாப்பிடியான துதி. Continuous worship. விடாப்பிடியான துதி ஆராதனை. Continuously blessing God. தொடர்ந்து தேவனை மகிமைப்படுத்திக் கொண்டே இருப்பது. Every believer is a walking temple. ஒவ்வொரு விசுவாசியும் நடமாடும் தேவாலயம். Oh, that consciousness must come into the body of Christ. இன்றைக்கு தேவனுடைய சபையாகிய சரீரத்துக்கு இந்த உணர்வு வேண்டும். So the Bible says, வேதம் சொல்லுகிறது, they continually praising and blessing God in the temple. தேவனுடைய ஆலயத்திலே அவர்கள் தொடர்ந்து ஜெபித்து துதித்துக் கொண்டிருந்தார்கள். Now we are going to make a decision. இப்பொழுது நாம் ஒரு தீர்மானம் எடுக்க How போகிறோம். many of you believe you are the temple of the Holy Spirit? எத்தனை பேர் நீங்க நம்புறீங்க நானே தேவனுடைய பரிசுத்த How ஆலயம்? many of you believe that you carry the glory of God? நீங்கள் தேவனுடைய மகிமை சுமக்கிறீர்கள் என்று எத்தனை பேர் நம்புகிறீர்கள்? Do you have the glory? நீங்க மகிமை இருக்கா உங்களுக்கு? Do you carry the glory? நீங்க தேவனுடைய மகிமையை The சுமக்கிறீர்களா? Bible says in 1 Peter 4:14, 1 பேதுரு 4:14 சொல்லுகிறது, the spirit of glory is resting upon you. தேவனுடைய பரிசுத்த ஆவியா மகிமை உள்ள தேவனுடைய ஆவியானவர் உங்களிலே தங்கி இருக்கிறார். So when you start praising that God, நீங்கள் தேவனை துதிக்க ஆரம்பிக்கும் போது continuous singing, தொடர்ந்து பாடல், tomorrow morning நாளைக்கு காலையில get up, எழும்புங்க, start singing பாட ஆரம்பிங்க. say praise you, praise you, praise you, praise you. துதிக்கிறோம் 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 சொல்லுங்க. Make it a holy temple. உங்களை தேவ மகிமை பரிசுத்த ஆலயமாய் மாற்றுங்கள். That's the easy way to release the glory of தேவ God. மகிமையை வெளிப்படுத்துவதற்கு இதுதான் எளிதான வழி. One thing, I don't know how many intercessors, every time I pray about, I read the Bible about praying for nation, sometimes I'm so puzzled. நாம் அநேக நேரங்களில் தேசத்துக்காக வேதத்தில் வாசிக்கும் பொழுது ஜெபத்தை குறித்து நான் ஆச்சரியப்படுகிறேன். நான் சில நேரத்தில் அப்படியே குழம்பிடுவேன். சில நேரத்தில் நான் குழம்பிடுறேன். தேசத்துக்காக அழுங்கன்றாங்கல்ல, தேசத்துக்காக அழுங்கன்றாங்கல்ல. The whole Old Testament prayer was for the nation of Israel. பழைய ஏற்பாட்டில் இருந்த தேசத்துக்காக ஜெபிக்கிறதெல்லாம் இஸ்ரேல் மக்களுக்காகவே ஜெபிப்பது, தேசத்துக்காக ஜெபிப்பது. Ezra cried for Israel. எஸ்ரா அழுதது இஸ்ரேலுக்காக. Moses cried for Israel. மோசே அழுதது இஸ்ரேலுக்காக. Daniel cried for Israel. தானியேல் அழுததும் இஸ்ரேலுக்காக. All the prophets cried for Israel. எல்லா தீர்க்கதரிசியும் அழுதது இஸ்ரேல் தேசத்துக்காக. Okay, I went into the New Testament. நான் புதிய ஏற்பாட்டில் வச்சு பார்த்தேன். I wanted to see how many prayers were for the nation. தேசத்துக்காக எவ்வளவு ஜெபம் இருக்குதுன்னு பார்த்தேன். More, all the prayers are for the church. எல்லா ஜெபங்களும் சபைக்காக. The whole New Testament prayer was for the church. புதிய ஏற்பாட்டு ஜெபம் முழுவதும் தேசத்துக்காக அல்ல. Even Jesus' long prayer was for the disciple. இயேசு கிறிஸ்துவின் நீண்ட ஜெபமே தேச ஜெபமாக இல்ல, அது தன்னுடைய சீடர்களுக்காக ஜெபித்தார். All Paul's prayers were for the church. பவுலுடைய எல்லா ஜெபங்களும் சபைக்காக. So I was puzzled. எனக்குள்ள ஒரே குழப்பம். What is this, Lord? என்ன ஆண்டவரே இது? Everybody say pray for India. எல்லாரும் சொல்றாங்க இந்தியாக்காக ஜெபம் பண்ணுன்னு. But everywhere in the Bible I see either for Israel or for the church. ஆனா நான் வேதத்தை புரட்டி புரட்டி பார்க்கும்போது எங்க பார்த்தாலும் ஒண்ணு இஸ்ரேல் தேசத்துக்காக இஸ்ரேல் மக்களுக்காக இல்ல, சபைக்காக ஜெபித்திருக்கிறேன். And the Holy Spirit opened my eyes. பரிசுத்த ஆவியானவர் என் கண்களை திறந்தார். He said, அவர் சொன்னார், when people pray for India, இந்தியாவுக்காக ஜனங்கள் ஜெபிக்கும்போது it's not something will come from heaven and fall on India. அது வானத்திலிருந்து ஏதோ ஒன்று இந்தியாவின் மேலே பொத்துன்னு விழுகிறது இல்ல. What is God's focus? கர்த்தருடைய குறிக்கோள் என்ன? He took the Israelites, அவர் இஸ்ரவேலர்களை எடுக்கிறார், the people of God, தேவ ஜனங்களை, fill them with the glory, அவரை மகிமையால் நிரப்புகிறார். and that glory அந்த மகிமை shall be seen by all the nations, எல்லா தேசங்களுக்கும் காண்பிக்கிறார். and all the kings will come to the glory. அந்த மகிமைக்கு எல்லா ராஜாக்களும் நடந்து All வருகிறார்கள். the nations will come to the glory. எல்லா தேசங்களும் அந்த மகிமைக்கு வர வேண்டும். All our sons and daughters will come to the glory. எல்லா நம்முடைய குமார குமாரத்திகள் அந்த வெளிச்சத்திற்கு வர வேண்டும். Wealth of the nations will come to
the glory. தேசத்தின் செல்வங்கள் எல்லாம் அந்த மகிமைக்கு வர வேண்டும். நல்ல கவனிங்க. Listen to me carefully. Bless India. ஆண்டவரே இந்தியாவை ஆசீர்வதியும். Don't imagine immediately angel Gabriel will take a blessing package and put it over Orissa. உடனே கற்பனை பண்ணாதீங்க, நாம இந்தியாவை ஆசீர்வதின்னு சொன்ன உடனே பரலோகத்திலிருந்து ஒரு ஆசீர்வாத பொட்டலத்தை அவிழ்த்து நம்ம இந்தியாவுல கொட்டுறாருன்னு நினைச்சிட கூடாது. No, what is God's plan? கர்த்தருடைய திட்டம் என்ன? You are God's plan. நீங்க தான் கர்த்தருடைய He திட்டம். will fill the church with his glory. நீங்க கர்த்தர் உங்களை கொண்டு தேவ மகிமையால் நிரப்ப போகிறார். And the glory of the Lord is risen upon you. கர்த்தருடைய மகிமை உங்கள் மேல் உதிக்கும். As Isaiah 60 says. ஏசாயா 60 சொல்லுகிறது. When the church is full of glory, கர்த்தருடைய சபையானது முழுவதும் மகிமையால் நிறைந்திருக்கும் பொழுது government will come to the glory. எதிரிகள் கூட கர்த்தருடைய மகிமைக்கு Nation will come to the glory. கர்த்தருடைய மகிமைக்கு வரும். Wealth will come to the glory. எல்லா செல்வங்களும் தேசனுடைய மகிமைக்கு வரும். How many of you understood that? எத்தனை பேர் அதை புரிந்து கொண்டீர்கள்? I don't say don't pray for nation. தேசத்துக்கு ஜெபிக்காதீங்கன்னு உங்களை கூப்பிட்டுட்டு சொல்லல. But I want you to know how you can release the glory and change India. நீங்கள் எப்படி உங்களுக்குள்ள இருக்கிற தேவ மகிமையை வெளிப்படுத்தி இந்தியாவை மாற்ற முடியும் என்று சொல்லுகிறேன். இந்தியாவை மகிமை மூடணுமா? If India should be covered by the glory of God, He will not come like a cloud. அவர் ஒரு மேகத்தை போல வரமாட்டார். You are the glory cloud. நீங்கள் தான் தேவனுடைய மகிமையின் மேகம். You are the glory cloud. நீங்கள் தான் தேவனுடைய மகிமை மேகம். When you are full of God's glory, நீங்கள் முழுவதும் தேவனுடைய மகிமையால் நிறைந்திருக்கும் and the போது glory will spill all over India. இந்தியா முழுவதும் தேவ மகிமை உங்களால் நிரப்பப்படும். Hallelujah சொல்லுங்க. Hallelujah சொல்லுங்க. That's why my main prayer burden is for the church. ஆகவே என்னுடைய பிரதான பாரம் என்றால் சபைக்கென்றா ஜெபிப்பது. Once when the church is full of God's glory, சபை முழுவதும் தேவ மகிமையால் நிறைந்து விட்டால் then you can bind. நீங்க அதுக்கு பிறகு கட்டலாம். Then you can lose. நீங்கள் உங்களுடைய வல்லமையை பயன்படுத்தலாம். Then you can say stop devil. பிறகு நீங்கள் சொல்லலாம் நில்லு சாத்தானேன்னு. When Orissa was attacked, ஒரிசா தாக்கப்பட்ட போது we all know, oh Lord, break the enemies, Lord. உடனே நமக்கு எல்லாமே தெரியும், சாத்தானே கட்டுமாண்டவரே, எதிரிகளை உடையுமாண்டவரே. Can I tell you one honest report? நான் உண்மையாவே ஒரு காரியத்தை சொல்லவா? If you read in the Old Testament, பழைய ஏற்பாட்டை நீங்கள் வாசித்து பார்த்தால் every time the Israelites backslidden from God, the enemies entered. எப்பொழுதெல்லாம் இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை விட்டு பின்வாங்கினார்களோ அப்பொழுதெல்லாம் எதிரிகள் அவர்கள் மேலே ஏறி ஓடினார்கள். Whenever they walked with God, எப்பொழுதெல்லாம் அவர்கள் கர்த்தரோடு நடந்தார்களோ, when the enemy came, எதிரிகள் வந்தபோது the terror of God fell upon them. அவர்கள் மேலே தேவனுடைய பயங்கரம் வந்து விழுந்தது. So what should be our prayer இப்பொழுது also? நம்முடைய ஜெபம் என்னவாக இருக்க வேண்டும்? Restore the church of India, Lord. ஆண்டவரே இந்தியாவுடைய சபையை மீண்டும் எழுப்பி அருளும் ஆண்டவரே. Increase the anointing of in church, Lord. இந்தியாவில் இருக்கிற சபைகளுடைய அபிஷேகத்தை ஆண்டவரே எழுப்பும். There is another persecution. இன்னொரு உபத்திரவம் இருக்குது. After the glory comes, கர்த்தருடைய மகிமை வந்த பிறகு, after the revival breaks out, பெரிய எழுப்புதல் வந்த பிறகு ஒரு உபத்திரவம். after the miracle comes, அற்புதங்கள்லாம் நடந்த பிறகு, when millions comes to Christ, கிறிஸ்துவிடத்தில் பல கோடி ஜனங்கள் வந்த பிறகு, then the enemies will be agitated. எதிரிகளுக்கு ஒரே பயம் பிடிச்சிரும். That is different. அவங்க மெஜாரிட்டி ஆயிருவாங்களோன்னு வர்றாங்க பாருங்க, அது வித்தியாசமான உபத்திரவம். அற்புதங்களால் வருகிற உபத்திரவம். Okay, all of us will lift up our hands and say, just by praising God, எல்லாரும் கையை உயர்த்தி சொல்லுவோம், தேவனை துதிக்கிறதுனால் மட்டுமே, just by blessing God, தேவனை ஆசீர்வதிக்கிறதுனால் மகிமைப்படுத்துகிறதுனால் I மட்டுமே can bring the glory of God upon my nation. என் தேசத்தின் மேலே தேவனுடைய மகிமையை நான் கொண்டு வர முடியும். Hallelujah. அல்லேலூயா. Number 1. முதலாவது. Number 2. இரண்டாவது. The Bible says in 2:46. 2:46 சொல்லுகிறது. Dr. Lalit Mandis was narrating everything. டாக்டர் லலித் மெண்டிஸ் எல்லாத்தையும் சுருங்க சொன்னார். Breaking of bread, பிரெட்டை படுவது, prayer, ஜெபம், apostles' doctrine. அப்போஸ்தலருடைய உபதேசம். One important thing, ஒரு முக்கியமான காரியம், they praised God. அவர்கள் தேவனை துதித்தார்கள். And they had favor with men. அவர்கள் மனிதர்கள் எல்லாரிடத்திலும் தயவு And பெற்றிருந்தார்கள். God added daily those who are saved. அனுதினமும் ரட்சிக்கப்பட்டவர்களை கர்த்தர் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். How many of you want your church to grow? உங்களுடைய சபை வளர வேண்டும் என எத்தனை பேர் விரும்புகிறீர்கள்? You tried all the methods. எல்லா விதமான காரியங்களையும் பார்த்தாச்சு. You tried G12. நீ G12 பார்த்தாச்சு. You tried G20. G20 பார்த்தாச்சு. You tried Yangi Chow. யாங்கி சோ பார்த்தாச்சு. You tried all the techniques. எல்லாம் என்ன செய்ய முடியுமோ எல்லாம் செய்து பார்த்தாச்சு. Church doesn't grow. இன்னும் சபை வளரவில்லை. Here is a suggestion. ஒரு முக்கியமான ஒரு தகவல். Try praise.
துதியை செஞ்சு பாருங்க, துதிச்சு பாருங்க. Try praise. துதித்து பாருங்கள். Try praise. துதித்து பாருங்கள். The Bible says. வேதம் சொல்லுகிறது. They praised God continuously. அவர்கள் தொடர்ந்து கர்த்தரை துதித்தார்கள். They had the favor of people. அவர்கள் ஜனங்களிடத்தில் தயவு பெற்றிருந்தார்கள். The Lord added daily. கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். எல்லாரும் சத்தமா கையை வச்சோம். Just by praising God. தேவனை துதிக்கிறதினால் மட்டுமே I can grow my anointing. நான் என்னுடைய அபிஷேகத்திலே வளர முடியும். I can grow my church. என்னுடைய சபையை வளர்க்க முடியும். The first man who was healed for the lame man. முதலாக சுகமான அந்த சப்பானி, பிறவி சப்பானி. He was walking. அவன் நடந்தான், leaping. அவன் குதித்தான், and praising God. தேவனை துதித்தான். How many of you want to see miracle? எத்தனை பேர் அற்புதங்களை காண விரும்புகிறீர்கள்? Try leaping and praising. நீங்கள் குதித்து துதிக்க. You have to praise God for the miracle. நீங்கள் அற்புதத்துக்காக துதிக்க வேண்டும். 246 they continuously praised, and the third chapter the miracle happened. When the miracle happened, they again praised, and again the miracle increased. The miracle and the praise is like முட்டையும் கோழியும் மாதிரி. அப்போஸ்தலர் முட்டை நடவடிக்கை முன்னால வந்துச்சா, கோழி முன்னால வந்துச்சா, hen ஃபர்ஸ்டா, egg ஃபர்ஸ்டா, பிரைஸ் ஃபர்ஸ்டா, மிரக்கல் ஃபர்ஸ்டா, இல்ல மிரக்கல் வந்த பிறகு பிரைஸ் ஃபர்ஸ்டா? நீங்க என்ன பண்ணணும் தெரியுமா? பிரைஸ், மிரக்கல் will come. மிரக்கல் comes, பிரைஸ், பிரைஸ் மிரக்கல். இது ரெண்டும் வந்தா மிரக்கலஸ் சர்ச்சாக நம்ம மாறி. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல நாம் வாசித்து பார்க்கும் பொழுது அவர்கள் துதித்துக் கொண்டிருந்தார்கள். தொடர்ந்து அப்படி துதித்துக் கொண்டிருந்ததினாலே அங்கே மாபெரும் எழுப்புதல் வந்தது. அந்த எழுப்புதலினாலே ஒரு பிறவி சப்பானி குதித்து நடந்தான், நடந்து துதித்தான். துதித்த பிறகு அற்புதம் நடந்ததா, அற்புதம் நடந்த பிறகு துதித்ததா என்று பார்த்தால் கோழி முந்தியா முட்டை முந்தியான்னு தெரியாது. முட்டை வந்த பிறகு கோழி வந்ததா, அதுபோல துதி வந்த பிறகு அற்புதம் வந்ததா, அல்லது அற்புதம் வந்ததுக்கு பிறகு துதி வந்ததா என்று தெரியாது. எப்படியோ துதிக்கு பிறகு எல்லாம் குதித்து வந்தது. உண்மை என்ன தெரியுமா? துதி தான் ஃபர்ஸ்ட். முதல்ல துதி தான் ஃபர்ஸ்ட். இல்ல மிரக்கல் தான் ஃபர்ஸ்ட். இல்ல மிரக்கலும் துதி தான் ஃபர்ஸ்ட். இல்ல மிரக்கல் தான் ஃபர்ஸ்ட். ட்ரை பண்ணி பாருங்க. சரி, நீங்க முயற்சி பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பாருங்க. துதித்து பழகுங்கள். ட்ரை பிரைஸ். துதித்து பாருங்கள். ரிலீஸ் தி glory. அது மகிமையை கொண்டு வரும். ரிலீஸ் தி glory. மகிமையை கட்ட வேண்டும். Bring down the power of Dagon. எல்லா தாகோனுடைய வல்லமையை கீழே தள்ளுங்கள். Bring down the power of sickness. வியாதியின் வல்லமையை கீழே தள்ளுகிற வல்லமை Bring down the power of sin. பாவத்தின் வல்லமையை கீழே தள்ளுகிற வல்லமை துதிக்கு உண்டு. Just continuous praise. தொடர்ந்த துதி. Just continuous praise. தொடர்ந்த துதி. There are many all night prayers in India. இந்தியாவிலே முழுஇரவு ஜெபங்கள் அதிகம் உண்டு. Now let there be all night praising. இப்பொழுது அதிக முழுஇரவு துதியை வைக்கலாம். Try the praise. நீங்க துதித்து தான் பாருங்க. Try all night praise. முழுஇரவு துதியை செய்து பாருங்கள். Try one day praise. ஒரு நாள் துதி செய்து பாருங்கள். ட்ரை பண்ணி பாருங்களேன். கொஞ்சம் துதியை செய்து பாருங்கள். டெய்லி ஒரு 10 ஸ்தோத்திர பாட்டு பாடி பாருங்களேன். தினந்தோறும் 10 Thanksgiving songs just you start it. All your family members bondages shall be broken. உங்கள் உறவினர்களுடைய எல்லா கட்டுகளும் உடைந்து போய்விடும். Praise is a tremendous weapon. துதியானது தேவனுடைய மாபெரும் ஆயுதம். Praise is a tremendous weapon. துதி தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற மாபெரும் ஆயுதம். It can bring the glory upon the church. அது தேவனுடைய மகிமை இந்த பூமியிலே கொண்டு வரும். When the glory comes, மகிமை வரும்போது kings come. ராஜாக்கள் வருகிறார்கள். ஆமென். Very easy. ரொம்ப சுலபம். Very easy. வெத்தலை பாக்கு வைக்காமலே வந்துருவாங்க. என்ன சொல்றீங்க? என்ன சொல்றீங்க? You can change India by Esau method or Jacob method. நீங்க ஏசாவினுடைய வழிமுறையில இந்தியாவை மாத்தலாம், இல்ல யாக்கோப்பினுடைய வழிமுறையில இந்தியாவை மாத்தலாம். எல்லாம் பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. ஈசா மெத்தட், ஈசா மெத்தட், ஜேக்கப் மெத்தட். யாக்கோப்பினுடைய முறை ஈசா மெத்தட், ஏசாவினுடைய வழிமுறை. காடும் மலைகள் கடந்து சென்றேன். You can run preach Jacob method. Go to daddy. You are my daddy. Blessings comes, glory comes, nation changes. நீங்கள் ஏசாவை போல ஊரெல்லாம் சுத்தி என் பேரு முத்தின்னு சொல்லிட்டு அங்க இங்கே முட்டி அலைமோதி பிரசங்கம் பண்ணி கலைத்து போகவும் செய்யலாம். அல்லது யாக்கோப்பை போல அப்பாவுடைய பிரசன்னத்துல போடு, அப்பா நான் உம்மை பார்க்கிறேன். You can say, சாத்தானே that is Esau method. அதுதான் ஏசாவுடைய மெத்தட். Jesus name above, the
presence come, demon shall flee. இயேசு மேலான நாமம் அவர் இறங்கி வருகிறார். சாத்தான் ஓட்டம் பீடிக்கிறார். இந்த யாவை பிடித்த சாத்தான் சாபம் எல்லாம் சடுதியில் மாறும், விடுதலையாகும். Listen, கவனிங்க. when there are too many worshippers, அதிகமான ஆராதனை வீரர்கள் இருந்தால் God's power is increasing. அங்கே தேவ வல்லமை கூடிரும். Holy Spirit, பரிசுத்த ஆவியானவரே, open our eyes to see the power of praise and worship. ஆண்டவரே, துதியின் வல்லமை, ஆராதனையின் வல்லமை காணும்படி எங்கள் மனக்கண்களை திறந்தருளும். நான் சொல்றேன் கேளுங்க, ஜெபம் பண்ணா கூட ஜெபம் பண்ண, even you pray, it should be full of praise in between prayer. நீங்கள் ஜெபத்துக்கு நடுவுல முழுவதும் துதியை நுழைச்சு இணைச்சு துதிக்கணும். It should be like a garland. அது மாலை போல இருக்கணும், பூமாலை போல. Every prayer is a flower. ஒவ்வொரு ஜெபமும் ஒரு மாலை, ஒரு மலர். But praise ஆனா துதியானது should be continuously joining the prayer. அது மாலைகளை எல்லாம் ஒன்றாய், மலர்களை எல்லாம் ஒன்றாய் இணைத்திருக்கிற தொடர் மாலையாக இருக்க வேண்டும். துதி மாலை. ட்ரை பண்ணுவீங்களா? நீங்க அத முயற்சி பண்ணுவீங்களா? Will you try praising? நீங்க துதிக்க முயற்சி பண்ணுவீங்களா? Going even to go to bed, praise the Lord, praise the Lord. இன்னைக்கு ராத்திரி படுக்க போகும்போது, Lord, you are worthy to be praised. I will praise you, Lord. Just keep praising God. Let the temple be so full of God's glory. Every dagon in the body bows down. நீங்கள் தொடர்ந்து துதித்துக் கொண்டே இருங்கள். நீங்கள் படுக்கைக்கு போனாலும் கூட, நடந்தாலும் கூட, எழும்பினாலும் கூட தொடர்ந்து தேவனை துதித்துக் கொண்டிருந்தால் உங்கள் சரீரத்தில் இருக்கக்கூடிய எல்லா தாகோன் போன்ற வியாதிகள் எல்லாம் செத்து மடிந்து விடும், ஆரோக்கியம் பிறந்து விடும். Yesterday night I said the joy of the Lord. நேற்றைய தினத்தில் இரவிலே சொன்னேன், கர்த்தருடைய சந்தோஷம். When the joy comes, இந்த மகிழ்ச்சி வரும்போது praise comes. புகழ்ச்சி வருகிறது. When the joy and praise comes, துதியும் தேவ புகழ்ச்சியும் சேரும் பொழுது strength comes. பலன் வருகிறது. When the strength comes, பலன் வரும் பொழுது no persecution, no devil that can stand before the strong church. எந்த உபத்திரவமா இருந்தால் என்ன, எந்த கல்லறி இருந்தால் என்ன, சொல்லறி இருந்தால் என்ன, எல்லாம் பூமாரியாய் மேல விழும். How many of you want to be clothed with the garment of praise? எத்தனை பேர் தேவனுடைய துதியின் ஆடையாலே மூடி இருக்க விரும்புகிறீர்கள்? Are you ready? நீங்க ஆயத்தமா? Are you ready? நீங்க ஆயத்தமா? In the Solomon's temple, சாலமோனுடைய தேவாலயத்திலே just 120 trumpeters. 120 எக்காளம் ஊதுகிறவர்கள். Second Chronicles chapter 5. 2 அதிகாரத்திலே The trumpeters, அவங்க எக்காளம் ஊதுகிறவர்கள் and the singers, பாடகர்கள், they sang in unison. அவர்கள் ஒரே சத்தமாய் தொனித்தார்கள். The glory filled the temple. அந்த தேவ மகிமை முழுவதும் தேவாலயத்தை நிரப்பிற்று. That's the glory we want to see today. அந்த மகிமையை தான், ஷெக்கின மகிமையை தான் இன்று காண விரும்புகிறோம். That's the glory of the early church. அதுதான் ஆதி திருச்சபையின் மகிமை. என்ன சொல்றீங்க? You want to see the அந்த மகிமையை காண விரும்புறீங்களா? outpouring of the Holy Spirit? பரிசுத்த ஆவியானுடைய பின்மாரியை பாருங்க விரும்புறீங்களா? You want to see miracle after miracle after miracle? அற்புதத்தின் மேல அற்புதத்தை காண விரும்புறீங்களா? Yes or no? ஆமாவா இல்லையா? You want to see the favor of men for the church? சபைக்கென்று மனுஷ தயவு உண்டாகும்படி தேவன் செய்யணும்னு விரும்புறீங்களா? Just by praising God. தேவனை துதிக்கிறதன் மூலமா அது கிடைக்கும். The glory comes. அங்க மகிமை வருகிறது. And the favor of men comes. மனித தயவு வருகிறது. Then பிறகு church grows சபை வளருகிறது by a continuous praise. தொடர்ந்தேச்சையான துதியினாலே. You can see the whole acts of the apostles. அப்போஸ்தலர் நடவடிக்கை முழுவதும் நீங்க வாசித்து பார்க்கலாம். In 13th chapter, 13ஆம் அதிகாரத்திலே there are some ministers. Listen to me. நீங்க சில ஊழியர்கள் இருக்கிறீர்கள், கவனியுங்கள். Teachers and prophets. போதகர்களும் தீர்க்கதரிசிகள். Acts 13:1-4. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 13:1-4 வரை. They were fasting அவர்கள் உபவாசித்து and ministering to the Lord. கர்த்தருக்கு ஊழியம் செய்து கொண்டிருந்தார்கள்.
உபவாசித்து ஆராதனை செய்தார்கள். எல்லாரும் அவர்கள் உபவாசித்து ஆராதனை செய்தார்கள். fasting உபவாசம் only for praising, துதிக்கிறதுக்குனே உபவாசம். and the Holy Spirit came. பரிசுத்த ஆவியானவர் வந்தார். The Holy Spirit spoke. பரிசுத்த ஆவியானவர் பேசினார். Separate Barnabas and Saul பவுலையும் பர்னபாவையும் பிரித்து விடு for my apostolic. என்னுடைய அப்போஸ்தல ஊழியத்துக்கென்று. How many of you want to go into another level of your anointing? உங்கள் அபிஷேகத்தின் இன்னும் ஒரு பரிமாணத்துக்குள் போக எத்தனை பேர் How விரும்புகிறீர்கள்? many of you want to see Brother Ezekiel, I was a prophet all these years, I want to go into the apostolic anointing. பிரதர் எசேக்கியா, இதுவரை நான் ஒரு தீர்க்கதரிசன அபிஷேகத்திலே இருந்து விட்டேன், இப்பொழுது ஒரு மேலான அப்போஸ்தல அபிஷேகத்துக்குள் போக விரும்புகிறேன் என்று சொல்கிறவர் எத்தனை பேர்? I was a blessing to my Antioch, but I want to go to Europe, I want to go to Africa, I want to bless every nation. என்னுடைய அந்தியோகியாவுக்கு இதுவரை ஆசீர்வாதமாய் இருந்தேன், இனி யூரோப்புக்கும் மற்ற அகில உலகம் இருக்கும் தேசங்களுக்கும் நான் ஊழியம் செய்ய விரும்புகிறேன் என்று சொல்கிறவர் எத்தனை பேர்? I want enlargement. எனக்கு ஒரு பெரிய விரிவு வேண்டும். That comes by constant fasting and praising. தொடர்ந்த உபவாச துதியினாலே அது தொடர்ந்து வரும். And the Holy Spirit comes. பரிசுத்த ஆவியானவர் வருகிறார். Praise துதி and the glory. மகிமை. Praise துதி and the favor of men. தேவ மனுஷ தயவு. Praise துதி and the church grows. சபை வளர்ச்சி. Praise துதி and healing miracles. சுகம் அற்புதங்கள். Praise துதி a new level of anointing. அபிஷேகத்தின் இன்னொரு New பரிமாணம். level of our calling. ஒரு அழைப்பின் மேலாண்மை. Then comes பிறகு வருகிறது praise துதி and a mighty deliverance. அற்புதமான விடுதலை. Paul பவுல் and Silas. சீலாவும். Acts 16 chapter. அப்போஸ்தலர் 16 அதிகாரம். In the midnight, நடு இரவிலே, when the hands were bound, அவருடைய கைகள் கட்டப்பட்டிருக்கையிலே, legs were bound, கால்களிலே விலங்கு பூட்டப்பட்டிருக்கையிலே, wounded all over, எங்க பார்த்தாலும் காயங்கள், வெட்டு காயங்கள், அடிக்காயங்கள், shame, வெட்கம். ministry came to an end. ஊழியம் ஒரு முடிவுக்கே வந்த நிலைமை. Confusion. குழப்பம். What is next? அடுத்து என்ன நடக்குமோ? What is my next step? அடுத்த படி என்ன வைப்பது? Wounds, inner hurts, உள்ள இருக்கிற காயங்கள், inner wounds, உள்ள காயங்கள். wounded by the friends, தன்னுடைய நண்பர்களால் ஏளனம், wounded by the world, உலகத்தால் வேதனை, bound, கட்டப்பட்டது. some kind of addiction. ஏதோ ஒரு அடிமைத்தனம். I don't know what is your addiction. உங்களுடைய அடிமை விலங்கு என்ன என்று எனக்கு தெரியாது. You are an anointed man of God, நீங்கள் அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவ மனிதர்தான். but you could not live in victory. ஆனால் ஜெயத்துக்குள்ள போக முடியவில்லை. There is no liberty. ஒரு விடுதலை இல்ல. Somewhere bondage. எங்கேயோ ஒரு கட்டு இருக்குது. You want to do something but you could not do. இயேசுவுக்காய் ஒன்று செய்ய விரும்ப முடியலையே. You want to dance but you could not dance. ஐயா, நடனமாட விரும்புறீங்க, முடியல. You want to live holy but you could not live holy. பரிசுத்தமான விருப்பம் இருக்குது, முடியல. One day you are in a high level, ஒரு நாள் உன்னத நிலைமை, another day you are pulled down to the அடுத்த நாள் bottom. கீழ பாதாள நிலைமை. That's an addiction. அது ஒரு அடிமைத்தனம். The temptation could not you could not overcome the temptation. சோதனை வருவதை நீங்கள் சாதனையாய் மாற்ற You முடியவில்லை. could not overcome the confusion in the mind. மனதில் இருக்கிற குழப்பத்தை உங்களால் மாற்ற முடியவில்லை. This is the time. இந்த நேரம்தான் Not only prayer, துதி ஜெபம் மாத்திரமல்ல, not only praise. துதி மாத்திரமல்ல, Try praise. துதியை ஆரம்பியுங்கள். Try praise. முயற்சி பண்ணி பாருங்கள். Paul and Silas, பவுலும் சீலாவும் they prayed அவர்கள் ஜெபம் and பண்ணினார்கள். sang praises to God. அவர்கள் கர்த்தருக்கென்று துதிக்க The ஆரம்பித்தார்கள். glory came. மகிமை வந்தது. When the glory came, மகிமை வந்தது. foundations were shaken. அஸ்திவாரங்கள் அசைக்கப்பட்டது. All chains were broken. எல்லாருடைய கட்டுகளும் சங்கிலிகளும் உடைக்கப்பட்டன. How many of you believe that you can walk in 100% freedom? எத்தனை பேர் 100% விடுதலையோடு வாழ முடியும் என்று விசுவாசிக்கிறீர்கள்? 100% freedom. 100% விடுதலை. Not 99. 99% அல்ல. Try praise. துதியை முயற்சி Try பண்ணி பாருங்கள். singing. துதி பாடி பண்ணி Try பாருங்கள். singing. ஆண்டவரே பாடி பாருங்கள். Have some regular time of praise. துதிக்கிறதற்கு வழக்கமான ஒரு நேரம் எடுத்துக் The கொள்ளுங்கள். glory came. மகிமை வந்தது. Foundation was shaken. அஸ்திவாரங்களே ஆடி போச்சப்பா. Not the door or window. ஐயா, கதவோ ஜன்னலோ இல்ல, அஸ்திவாரம் ஆடிருச்சு. Foundations were shaken. அஸ்திவாரங்கள் ஆடும். I always like to see that. நான் எப்பொழுதுமே பார்க்க விரும்புகிறேன். Not only their bondages, அவங்க கட்டுகள்
மாத்திரம் உடைவதல்ல, all the prisoners bondages were அங்கே broken. சிறைச்சாலையில் இருந்த எல்லாருடைய கட்டுகளும் உடைந்தது. That's the power of praise. அதுதான் துதியினுடைய வல்லமை. Another good news, இன்னொரு நல்ல செய்தி, all doors are open. எல்லா கதவும் திறந்து போச்சு. Some of you say, brother Ezekiel, doors are closed. நீங்க உங்கள ஒரு சிலர் சொல்றீங்க எல்லா கதவும் அடைக்கப்பட்டிருக்குது. Try praise. துதிச்சு பாருங்கங்க. Try praise. துதிச்சு பாருங்க. All the doors are open. எல்லா கதவும் திறக்கும். Hallelujah. Hallelujah. Then the jailer came பிறகு சிறைச்சாலை அதிகாரி வந்தான். and he poured oil into his wounds. அவன் காயத்துல அவனே எண்ணெயை போட்டுக்கிட்டான். The very people who wounded you, உங்களை யார் காயப்படுத்தினார்களோ the same people will come to bring comfort to your heart. அவர்களே உங்கள் இருதயத்துக்கு எண்ணெய் ஊற்றி காயம் கட்டுகிறவர்களாக வருவார்கள். And அது the மாத்திரம் ministry that was stopped அந்த ஊழியம், நிறுத்தப்பட்ட ஊழியம் again began to move fast. மறுபடியும் வேகமாக போக ஆரம்பிக்கும். We are going to ask the Holy Spirit to come now. இப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் வரும்படியா Stand அழைக்கப்படுகிறார். up please. தயவு செய்து எழும்பி நிற்பீர்களா? இது நான் tomorrow இல்ல, today, இன்றைக்கு, நாளைக்கு அல்ல, tonight, இன்று இரவு, tonight இன்று இரவு your bondages are breaking. உங்களுடைய கட்டுகள் உடைக்கப்படுகிறது. Tonight, இன்று இரவு, tonight இன்று இரவு your bondages are breaking. உங்கள் கட்டுகள் உடைக்கப்படுகிறது. Tonight இன்று இரவு the closed doors are opening. எல்லா அடைத்த கதவுகள் திறக்கிறது. I believe it. நான் அதை நம்புகிறேன். Tonight இன்று இரவு your inner wounds are healed. உங்களுடைய உள்ளான காயங்கள் ஆறும் நாள். Tonight இன்று இரவு your body is healed. உங்களுடைய சரீரங்கள் சுகமடைகிற நேரம். Tonight, இன்று இரவு, tonight, இன்று இரவு, tonight இன்று இரவு something is happening in your life. உங்களுடைய வாழ்க்கையிலே ஒன்று நடக்கிறது. Something is happening tonight இன்று இரவு ஒன்று நடக்கிறது in your life. உங்களுடைய வாழ்க்கையிலே. Every blocks, எல்லா அடைப்புகள், every blocks எல்லா அடைப்புகள் must be removed. அது வெளியே ஆக வேண்டும். Tonight இன்று இரவு the miracle power is increasing. அற்புத வல்லமையானது அதிகரிக்கிறது. Tonight இன்று இரவு the prophecy is released. தீர்க்க தரிசனங்கள் வெளிப்படுகிறது. Tonight இன்று இரவு the healing anointing increases. சுகமளிக்கும் வல்லமை அதிகரிக்கிறது. Tonight இன்று இரவு the church begins to grow. சபை வளர ஆரம்பிக்கிறது. Tonight இன்று இரவு something is happening in your life. உங்கள் வாழ்க்கையில ஏதோ ஒன்று நடக்கிறது. Listen to me. நான் சொல்வதை Listen to me. கவனிங்க. சொல்வதை கவனிங்க. When the 120 people were filled with the Holy Spirit, 120 பேரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட பிறகு the Bible says they spoke in tongues அவர்கள் அந்நிய பாஷையில பேசினார்கள். and they magnified God. அவர் கர்த்தரை புகழ்ந்தார்கள் என்று இருக்கிறது. The first work of the Holy Spirit, பரிசுத்த ஆவியானுடைய முதல் வேலையே, the first work of the Holy Spirit பரிசுத்த ஆவியானவர் இறங்கும் பொழுது முதல் வேலையே is to magnify God through your tongue. உங்களுடைய நாவின் மூலமாக தேவனை மகிமைப்படுத்துவது. Hallelujah. 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 The Bible says வேதம் சொல்லுகிறது in 2:11 2:11 and Acts 10 அப்போஸ்தலர் 10 46 46 the Bible says வேதம் சொல்லுகிறது they all spoke in tongues and talked about the wonderful works of God. அவர்கள் அனைவரும் அந்நிய பாஷையில் பேசி கர்த்தருடைய மகிமையை புகழ்ந்தார்கள். எல்லாரும் கையை வச்சு சொல்லுங்க, the first work of the Holy Spirit பரிசுத்த ஆவியானுடைய முதல் வேலையே is to magnify God கர்த்தரை புகழ்வது and to talk about the wonderful works of God. தேவனுடைய மகத்துவங்களை பேசுவது. Not to talk about the wonderful works of the devil. சாத்தானுடைய மகத்துவமான கிரியைகள் அவன் செய்த அட்டூழியங்களை பேசுவதல்ல. Not to talk about what the devil is doing, but to talk about what God is doing. சாத்தான் என்ன செய்து கொண்டிருக்கிறான் என்பதை சொல்லுவதல்ல, தேவன் இப்பொழுது என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்பதை பறைசாற்றுவது துதி. வாயை திறங்க பார்க்கலாம், நல்லா பிரைஸ் பண்ணுங்க பார்க்கலாம். ஓபன் யுவர் ஹalleluya. இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், நல்லவர் எனக்கு. இயேசு நல்லவர். Yes, yes, இயேசு Jesus நல்லவர். good. Yes, Jesus good. Jesus good to me. Yes, Jesus good. Yes, Jesus good. Yes, Jesus good. Jesus good to you. Listen to me. நல்லா கவனிங்க. God dwells in the praises of his people. கர்த்தர் தம்முடைய மக்களின் துதிகளின் நடுவிலே வாசம் பண்ணுகிறவர். It's an unchanging promise. அது மாறாத சத்தியம். As you are singing and singing, நீங்கள் பாடி பாடி பாடிக்கொண்டிருக்கும் the போது glory is filling the temple now. இப்பொழுதே தேவனுடைய மகிமை ஆலயத்தை நிரப்பிக் The கொண்டிருக்கிறது. glory is filling the temple now. இப்பொழுதே தேவனுடைய மகிமை ஆலயத்தை நிரப்புகிறது. The spirit of glory is rising upon you now. இப்பொழுதே கர்த்தருடைய மகிமை உங்களுக்குள்ள இருந்து எழும்பிக் The கொண்டிருக்கிறது. spirit of glory is rising. மகிமை
உள்ள ஆவியானவர் உனக்குள்ளிருந்து எழும்புகிறார். சொல்லுங்க, Spirit of glory, மகிமையின் ஆவியானவரே, thank you for healing my body. என்னுடைய சரீரத்தை சுகமாக்கினதுக்காய் நன்றி. Thank you for healing my hands. என்னுடைய கரங்களை சுகமாக்கினதுக்காய் நன்றி. Thank you for healing my hands. என்னுடைய கைகளை சுகமாக்கினதுக்காய் நன்றி. Thank you for healing my nostrils. என்னுடைய சுவாசத்தை மூக்கு பகுதியை சுகமாக்கினதுக்காய் நன்றி. Thank you for the healing in my lungs. என்னுடைய லங்ஸை சுகமாக்கினதுக்காய் நன்றி. Thank you for healing my heart. என்னுடைய இதயத்தை சுகமாக்கினதுக்காய் நன்றி. Thank you for healing my blood flow. என்னுடைய இரத்த ஓட்டத்தை சுகமாக்கினதுக்காய் நன்றி. எல்லாரும் வாயை திறந்து thank பண்ணுங்க பார்க்கலாம். All of you open your mouth widely and glorify Jesus. God dwells in the praises of his people. கர்த்தர் தம் ஜனங்களின் துதிகளின் நடுவிலே வாசம் பண்ணுகிறவர். I am praising God. நான் தேவனை துதித்துக் கொண்டிருக்கிறேன். And God is rising in me. கர்த்தர் எனக்குள்ளே எழும்பிக் கொண்டிருக்கிறார். As I am praising, நான் துதித்துக் கொண்டிருக்கும்போது Holy Ghost is rising. பரிசுத்த ஆவியானவர் எனக்குள் எழும்புகிறார். I am praising. நான் துதிக்கிறேன். He is rising. அவர் எழும்புகிறார். With the healing. சுகத்தோடு With the எழும்புகிறார். healing power. சுகமளிக்கும் வல்லமையோடு எழும்புகிறார். Every cell is healed. எல்லா செல்லும் சுகமாகி விட்டது. Every organ is healed. என்னுடைய எல்லா உறுப்புகளும் சுகமாகி விட்டது. There is no confusion in the mind. என்னுடைய மனதிலே குழப்பம் இல்லை. Every confusion. எல்லா குழப்பங்களும், Every darkness. எல்லா இருளும் In my mind. என் மனதில் இருக்கிற எல்லா Is இருளும் going away. இப்பொழுதே வெளியேறுகிறது. It's leaving. இப்பொழுது வெளியேறுகிறது. It's leaving. அது வெளியேறுகிறது. Darkness. எல்லா இருளும், Darkness. இருள், You are leaving me. இப்பொழுது என்னை விட்டு ஓடுகிறாய். Because the Spirit of glory ஏனென்றால் கர்த்தருடைய மகிமை is rising in me. எனக்குள்ள எழும்புகிறது. Hallelujah. ஹல்லேலூயா. The glory of the Lord is rising in his temple. அவருடைய ஆலயத்திலே தேவனுடைய மகிமை எழும்புகிறது. உங்களுக்கு ஒன்னு தெரியுமா? Did you know one thing? When the glory came and filled the tabernacle, அந்த தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி மகிமை வந்து மூடிய போது even Moses' body could not go inside. மோசேனுடைய சரீரம் கூட உள்ளே போக முடியவில்லை. When the temple was filled with the glory, தேவனுடைய ஆலயம் மகிமையால் நிரப்பப்பட்ட போது even the holy priest could not go inside. பரிசுத்த ஆசாரியர் கூட உள்ளே போக முடியவில்லை. How could the devil enter you? எப்படிங்க அப்படி மகிமை நிரம்பி How இருக்கும் could the சாத்தான் உள்ள sickness வர முடியும்? enter you? எப்படி வியாதி உள்ள வர முடியும்? How could the confusion enter you? எப்படி குழப்பம் வர முடியும்? Just praise him. தேவனை துதித்துக்கிட்டே இருங்க. Praise him. துதித்து கொண்டே இருங்க. Everything must leave. எல்லாம் வெளியேறணும். Every darkness. எல்லா இருளும். You are leaving now. இப்பொழுதே You நீ are வெளியே leaving போ. now. இப்பொழுதே நீ You வெளியே are போ. leaving now. இப்பொழுதே வெளியே போ. Every sickness. எல்லா You are வியாதியும் leaving. இப்பொழுதே வெளியே You போ. are நீ leaving. வெளியே போற. You are நீ leaving. வெளியே போற. Every curse. எல்லா சாபமே. Every curse. எல்லா சாபம். Every curse எல்லா சாபம். is breaking. இப்பொழுதே உடைகிறது. Is breaking. அது உடைகிறது. I tell you, when you are full of God's glory, நீங்கள் முழுதும் தேவ மகிமையில நிறைந்திருக்கும் போது even the flesh cannot dominate you. அந்த மாம்சம் கூட மேலே எழும்ப முடியாது. Even the flesh cannot control you. மாம்சம் கூட உங்களை கட்டுப்படுத்த முடியாது. Because you are full of God. ஏனென்றால் முழுவதும் தேவனால் நிரம்பி You are இருக்கிறீர்கள். full of God's glory. நீங்கள் முழு தேவ மகிமையில் நிறைந்திருக்கிறீர்கள். Children cannot come under the attack of the devil. சாத்தானுடைய தாக்குதலுக்கு உங்கள் குழந்தைகள் உள்ளாக முடியாது. Because you have the glory. ஏனென்றால் உங்களுக்கு தேவ மகிமை இருக்கிறது. That glory will cover the entire family. முழு குடும்பத்தையும் அந்த தேவ மகிமை மூடிக்கொள்ளும். உங்க மேல இருக்கிற தேவ மகிமை உங்க வீட்டையே மூடுகிறது. What a mighty God we serve. What a mighty God we serve. Angels bow before him. Heaven and earth adore him. What a mighty God we serve. வல்ல தேவனை உயர்த்திடுவோம். உயர்த்துங்க உயர்த்துங்க பாடிட்டே இருங்க. வல்ல தேவனை துதித்திடுவோம். Wonderful Holy Spirit, thank you for the mighty miracle. Glory, glory, வல்ல தேவனை துதித்திடுவோம். Jesus, name above me, beautiful Savior, glorious Lord, Emmanuel, God is with blessed Redeemer, living
The Holy Spirit is showing me பரிசுத்த ஆவியானவர் எனக்கு காண்பிக்கிறார். all the limitations around you. உங்களை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா குறைவுகளும், all the limitations, the thing that limited your anointing, limited your ministry, limited your joy is collapsing now by the power of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையினாலே இதுவரை உங்களுடைய வல்லமையை குறைவுபடுத்தின, ஒரு அளவுக்கு உட்படுத்தி வைத்திருந்த உங்களுடைய சந்தோஷத்தை, ஒரு அளவுக்கு உட்படுத்தி வைத்திருந்த உங்கள் அபிஷேகத்தை, ஒரு அளவுக்கு உட்படுத்தி வைத்திருந்த எல்லாம் இப்பொழுது உடைக்கப்படுகிறது. அந்த மதில் உடைகிறது. அந்த மதில் உடைகிறது. சாத்தான் உங்களை சுத்தி வச்ச மதில் உடைகிறது. Satan has put an around that walls are broken right now. நீங்களா போட்ட மதில்கள் உடைகிறது. That wall that you have you put yourself, that is broken right now. Thank you Holy Spirit. நன்றி ஆவியானவரே. Now you will jump over it. இப்பொழுது நீங்கள் அதை குதிக்கலாம். You will run. அந்த மதில் உடைந்து விழுகிறது, நீங்கள் ஓடலாம், அதன் மேலே ஓடலாம். இனிமேல் உங்களை எதுவுமே கட்டுப்படுத்த முடியாது. எதுவும் உங்களை தடை செய்ய முடியாது. You will jump over the walls. நீங்கள் உங்கள் மதிலை தாண்டி ஓடுவீர்கள். Thank you Holy Spirit. நன்றி ஆவியானவரே. Thank you Holy Spirit. நன்றி ஆவியானவரே. Every chain is breaking. எல்லா கட்டுப்பாட்டின் கதவுகளும் மதில்களும் சங்கிலிகளும் உடைகிறது. கால கட்டி வச்ச அந்த சங்கிலி உடைகிறது. Bondage in your legs are broken right now. The bondages of the hands are broken. உங்கள் கைகளிலே இருக்கிற கட்டுகள் இப்பொழுது உடைந்து போகிறது. You spirit of fear. எல்லா பயத்தின் ஆவியே. You spirit of fear. பயத்தின் ஆவியே. God is in this place. இந்த இடத்துல கர்த்தர் இருக்கிறார். Holy Ghost is risen. பரிசுத்த ஆவியானவர் இங்கே இருக்கிறார். Leave. வெளியேறு. ஓடி இயேசுவின். Leave out in Jesus. இயேசுவின் நாமத்தில். Something is happening in the spirit world. ஆவிக்குரிய உலகத்தில் ஏதோ ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது. You know what's happening? என்ன நடக்கிறது தெரியுமா? Now he is covering you, clothing you. இப்பொழுது அவர் உங்களை மூடி உடுத்து வைக்கிறார். With a garment of praise. துதியின் ஆடையினால் உங்களை மூடுகிறார். With a garment of praise. துதியின் ஆடை. Now இப்பொழுது you are not a gleaner, you are a owner. நீங்கள் இனிமேலும் துடைக்கிறவர் அல்ல, நீங்கள் கடையை நடத்துகிற உரிமையாளர். Ruth came to Boaz. ரூத் போவாஸ் இடத்திலே வந்தால், and she says, cover me with your blanket. அவள் கேட்டால், உம்முடைய போர்வையால் என்னை மூடும். That's it. அவ்வளவுதான். The life changed. வாழ்க்கை மாறியது. Loneliness changed. தனிமை மாறியது. The desolation changed. எல்லா அலைச்சல் மாறியது. Widowhood changed. எல்லா விதவைத்தன் மாறியது. Humiliation changed. எல்லா தாழ்வும் வெட்கமும் மாறியது. A new beginning came. புதிய துவக்கம் வந்தது. Just because of the garment of praise. துதி என்ற அந்த ஆடையினாலே your family is going to be built. உங்களுடைய குடும்பம் கட்டப்பட போகிறது. Broken things are going to be mended. எல்லா நொறுங்கி போனவைகள் மீண்டும் கட்டப்பட போகிறது. The people who left you will come back again. உங்களை விட்டு போனவர்கள் திரும்பி வரப்போகிறார்கள். God will honor you with a double honor. கர்த்தர் இரட்டிப்பான கனத்தை கொடுத்து உங்களை மகிமைப்படுத்துவார். Everything that is hindered is broken. எதெல்லாம் தடை பண்ணப்பட்டதோ அதெல்லாம் உடைக்கப்பட்டு விட்டது. Again the ministry starts. மறுபடியும் ஊழியம் துவங்கும். A new beginning is coming. இப்பொழுது ஒரு புதிய துவக்கம் வருகிறது. Just lift up your hands and bless. நீங்க கைகளை உயர்த்தி அப்படியே கர்த்தரை துதியுங்கள். இறை மகன் இயேசு வாழ்க வாழ்க, அதிசயமானவர் வாழ்க வாழ்க, வல்லமை உள்ளவர் வாழ்க வாழ்க, மரித்துயிர் தெழுந்தாரே இறை மகன் இயேசு வாழ்க வாழ்க, அதிசயமானவர் வாழ்க வாழ்க, வல்லமை உள்ளவர் வாழ்க வாழ்க, மரித்துயிர் தெழுந்தாரே ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. Father, I thank you for miracles that you have performed already in our lives. ஆண்டவரே, நீர் செய்த ஏராளமாய் செய்த அற்புதங்களுக்காய் ஸ்தோத்திரம். When your presence fills us,
ஆண்டவரே உங்க பிரச்சனைகளை நிரப்பும் போது we cannot be ordinary people. நாங்க சாதாரண மக்களா இருக்கவே முடியாது. We cannot be bound. நாங்கள் கட்டப்பட்டிருக்க முடியாது. We cannot be wounded. நாங்கள் காயப்பட்டிருக்க முடியாது. We cannot be confused. நாங்கள் குழம்பி இருக்கவும் முடியாது. Because when the glory fills the temple, ஏனென்றால் ஆலயத்தை தேவ மகிமை நிரப்பினவுடன், when God fills us, கர்த்தர் எங்களை நிரப்பினவுடன், everything of the devil is broken. சாத்தானால் வந்த எல்லாம் உடைக்கப்பட்டு விட்டது. Everything of the human is broken. மனுஷனால் வந்த எல்லாம் உடைக்கப்பட்டது. Everything of the flesh is broken. மாம்சத்தால் வந்த அத்தனை உடைக்கப்பட்டது. Thank you for garment, Lord. Thank you for clothing us with a garment of praise for the spirit of heaviness. ஆண்டவரே பாரமுள்ள ஆவிக்கு பதிலாக உம்முடைய துதியின் ஆடையை போர்த்தினதுக்காய் ஸ்தோத்திரம். As they go home, ஆண்டவரே as they go back to their rooms, ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் உங்களுடைய தங்களுடைய அறைகளுக்கு இளைப்பாற செல்லும்போது, even when they sleep, ஆண்டவரே அவர்கள் பாடும்போது, let their spirits praise you, Lord. ஆண்டவரே உங்களுடைய ஆவி மாத்திரம் துதித்து கொண்டே இருக்கட்டும். Just 3 more days. இன்னும் 3 நாள் இருக்குப்பா. We all want to release the total glory of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவருடைய முழு மகிமையும் இந்த இடத்துல கட்டவிழ்க்க We give விரும்புகிறோம். you all the glory. சகல மகிமை உமக்கு தருகிறோம். In Jesus' name. இயேசுவின் நாமத்தில். Amen. ஆமென்.